வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், சாயங்கால நேரத்தில் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிறவருக்கு டெய்லி ஏதாவது ஒன்று, ஒரு 5:30 மணி ஆகிடக்கூடாது, அம்மா ஏதாவது பண்ணுமா, அது கூட என்ன காரமாக பண்ணுங்கம்மா அப்படின்வாப்புல. அதனால் இன்றைக்கி வந்து காளான் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அது வந்து நல்லா மொறுன்னு வரணும் இல்லைங்களா, அதனால் இப்போ எல்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் சுனிதா வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த காளானை வந்து டக்குன்னு ஃப்ரை பண்ணி டக்குன்னு கொடுத்துட்டாப்புல. ஏன்னா நாங்கள் இருந்ததே ஒரு 15 நிமிஷம் தான், அதனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு போட்டு எடுத்துன்னு வந்துட்டாப்புல. நான் கூட சரி ஏதோ ரெடிமேட் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், காளான் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுவோம். காளான் கட் பண்ணியாச்சு. இந்த பவுலில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை முடி லெமன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். பாருங்கள், மட்டன் மசாலா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப்பு. இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1/2 கப்பு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலர் சேர்க்கலை. கலர் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடும்போது அந்த மசாலாவோடு சேர்த்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இப்படி அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் நான், ஏன்னா பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் இது. அதனால் நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. சூப்பராக மொறுன்னு காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டில் வச்சிடலாம் எடுத்து. சூப்பரான மொறுன்னு காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாயங்கால நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.